வணக்க நண்பர்களே, நான் உங்கள் தனுசுகம் சுவிட்சர்லாந்து நாளில் இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோம்டா, நாங்கள் இப்போ பாசலில் அல்ஸ்வீல் என்ற இடத்துல நிற்கிறோம். நான் இந்த இடங்களை உங்களுக்கு அப்படி சுற்றி எடுத்துக்கொண்டு காட்டிட்டு வரேன். அம்பாக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களே பார்க்கலாம். ஒரு தாத்தா என்னோட சொல்கிறது குப்பை அதாவது சொல்ல போனால் இந்த மரங்கள் வெட்டின புல்லுவல் வாழைகள் இருக்குல்ல, அதை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இதில் ஒரு பூனை நிற்குது பாருங்கோ, அவற்றை பூனையாக இருக்குமோ நினைக்கிறேன். அப்படி இந்த இடங்கள்லாம் அவளை காட்டிட்டு வரேன். இதுக்கால் அப்படியே போகும். அவசரம் அப்படின்னா ஏர்போர்ட்ன்றது பக்கத்தில் வந்துருக்கு. நான் தொடர்ந்து இந்த இடங்களில் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கேன். நீங்களே பார்க்கலாம் ஒன்று போகுது. அதை சொல்ல போனால் இப்போ நாங்கள் ட்ராம் எடுத்து நாங்கள் போகிறோம். கேட்குற ஒரு ட்ராமில் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டிட்டு வரேன். பிடிச்சிருந்தா மறக்காண்ட சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம், காரை பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. அவர் சொல்ல போனால் நீங்கள் இதில் பார்க்குறோம் எலக்ட்ரிக்கில் ஒரு என்ன சொல்ல த்ரோத்தினு சொல்லலாம். அவர் சொல்ல போனால் நாங்கள் இதில் ஆன்லைனில் பேமெண்ட் கட்டிட்டு ஃபோனால் பே பண்ணிவிட்டு எடுத்து வரலாம். சொல்லலாம் வாடகைக்கு எடுத்து வர வேண்டிய சொல்லலாம். நீங்களே பாருங்க. கூடுதலாக பார்க்கலாம். கொஞ்சம் கூடுதலான நாட்கள் என்ன சொல்கிறேன் சைக்கிளில் போயிடும். நீங்களே பாருங்க. அதில் ட்ராம் தான் எடுக்க போகிறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் அந்த ட்ராம் எடுத்து அப்படியே நாங்கள் போம். நான் ட்ராமில் இருந்து பிறகு நான் அவங்களோட கதைக்கிறேன். நாங்கள் இதில் இருப்போம். சொல்ல போனால் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நாங்கள் ட்ராமில் போகணும். நான் அப்படியே போய்க்க இந்த இடங்களை உங்களுக்கு எடுத்து அப்படியே காட்டிட்டு வரேன். பார்ப்போம். இதில் ஒரு சேஜ் ஒன்று இருக்குது, நீங்களே பார்க்கலாம். தேவாலயம் ஒன்று இருக்குது. சொல்ல போனால் இந்த ட்ராம் எப்படி இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதில் இருக்கிற கதிரையில் நீங்கள் பார்க்கலாம். சொல்ல போனால் மரத்தில் செய்து கிடக்கு பாருங்க. அந்த காற்று எப்படி இருக்குன்னு இது மரத்தில் சேர்த்துக்கிறாக்கு. அப்படி இஞ்சால வந்தால் இது 2 ஸ்க்ரீன் ஓடிக்கொண்டிருக்குமா. சொல்ல போனால் இங்கே அடுத்தடுத்து ஸ்டாப்பில் காட்டிக்கொண்டிருக்கும். இதில் அங்கே போகண்டு மட்டில் விளாங் படங்கள் போய் கொண்டிருக்கும். டிரைவர் இருக்கிற இடம் மட்டும் போய் பார்ப்போம். வாங்க, நான் அதில் போனவங்களுக்கு அப்படி எடுத்து காட்டுறேன். கொஞ்சம் எடுத்து பார்க்க எப்படி வியூ இருக்குன்னு எடுத்து காட்டுறேன். சொல்ல போனால் நாங்கள் இப்போ இதில் இறங்கணும். இதில் இருந்து வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் இப்போ இதில் இறங்கணும். ட்ராம் போகுது. நாங்கள் வந்த ட்ராம் போகுது, நீங்களே பார்க்கலாம். இப்போ நாங்கள் பஸ் எடுக்க போகிறோம். நான் அதையும் உங்களுக்கு அப்படியே எடுத்து காட்டுறேன். பஸ் எப்படி இருக்குன்னு அதையும் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பஸ் தான் நாங்கள் இப்போ எடுக்க போகிறோம். வாங்க எடுக்கலாம். இந்த பஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நீங்களே பார்க்கலாம் அப்படி இருக்காண்டு. இந்த சீட்டோட பாருங்க எப்படி இருக்குண்டு. அதை சொல்ல போனால் ஊத்துன்னு சொல்கிறேன், தெரியக்கூடாதுக்காண்டி எப்படி செய்ய வச்சுக்கிறாங்கண்டு. இதுலேயும் அடுத்தடுத்து இந்த பஸ் ஸ்டாண்டு காட்டி கொண்டிருக்கு. அப்படியே நீங்கள் பார்க்கலாம். இது கண்ணாடி உடைக்கிறதுக்கு ஆக்சிடெண்ட் அப்படியாவது வந்தால் நாங்கள் அப்படி அடுத்த பஸ் ஸ்டாண்ட் இறங்க போகிறோம்டா இதில் மாற்றலாம். ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்களே பார்க்கலாம். இதில் மாற்றலாம். நான் அப்படி இறங்கி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் ரோட்டில் பல இடங்களில் பார்க்கலாம். இந்த வாடகைக்கு இப்படி த்ரோத்தினேட் போட்டிருக்கு. நீங்கள் இது மிக்ரோஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கடைன்னே சொல்லலாம். அது ஸ்வீஸ் ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு மெக்டொனால்ட்ஸ் இருக்குது, நீங்களே பாருங்க. நீங்களே பார்க்கலாம் இந்த செடியை எவ்வளோ ஷேப்பாக வெட்டி வச்சுக்கிறாங்கண்டு. அதாவது சொல்ல போனால் இந்த மிக்ரோஸ் இந்த கடைக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம்.
நீங்களே பார்க்கலாம். கீழே பார்க்கிங்கு போகுது, கார் பார்க்கிங்கு. அப்படியே வந்தால் இதில் இருக்க கடை. நீங்களே பார்க்கலாம். சொல்ல போனால் மிக்ரோஸ்ன்னு சொல்ல விட அதுக்குள்ளே கணக்கு கடைகள் இருக்குது. நீங்களே பாருங்கள். மிக்ரோ சேஞ்ச், சன்ரைஸ், இதில் டேக் அவேயான கணக்கு இருக்குது. நாங்கள் அப்படியே ஏதாவது இந்த இதுக்கு நாங்கள் போவோம். நாங்கள் அப்படியே கீழே இறங்கிப்போம். இந்த சைட் வழியே போட்டு வச்சுக்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறது, அந்த புகைக்க கூட என்ன சொல்கிறது, அக்கல் பொருட்கள் எடுக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியா யூஸ் பண்ணுறாங்க. பார்க்கலாம். கீழே நீங்கள் பார்க்கலாம். சொல்ல போனால் இந்த மரக்கறி ஐட்டம்ஸ், அது வேறு பழங்கள், வேறு கீரை வகைகள். அப்படி அங்கால போனால் அந்த பான் வகைகள், ஒரு பான் அப்படின்ட்டு கணக்கு இருக்குது. நாங்கள் அப்படியே பார்க்கலாம். நீங்களே பாருங்கள். இல்லை இப்போ ஒரு பானோல் இருக்குது. நீங்களே பாருங்க. பார்க்கலாம். இதை நீங்கள் இறைச்சி வகையில் பார்க்கலாம். ஒவ்வொரு வகையான இறைச்சி எலும்பு இருக்குது. நீங்களே பாருங்கள். அது சொல்ல போனால் இதில் மாட்டு இறைச்சி இருக்குது. அப்படி இஞ்சால வந்தால் இது ஆடு இறைச்சி. அப்புறம் இஞ்சால வந்தால் இது என்னத்தின் பண்டின். இதில் சாக்லேட் ஐட்டம் சொல்கிறதுக்கு நீங்களே பார்க்கலாம். ஒன்று ஒன்றா இங்கே சிப்ஸ் இதில் பார்க்கலாம். இங்கே டீப் ஃப்ரிட்ஜ் ட்ரால் வேர்ல்டு இருக்குது. அப்படி அந்த நீங்கள் இதில் பார்க்குற ஜூஸ் ஐட்டம்ஸ் வந்துக்கிட்டாங்க பாருங்க. நாங்கள் இப்போ கொக்கோ இது எடுப்போம். சொல்லாது இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சொல்ல போனால் நாய்களுக்கான சாப்பாடுகள் நீங்களே பார்க்கலாம். நாயில் வர பூனைகளுக்கான சாப்பாடுகள் இதில் இருக்குது. இஞ்சில் பார்த்தா பூனைகளுக்கான சாப்பாடுகள். வாங்க அப்படி நாங்கள் மேலே ஏறுவோம். இதுக்கு அவங்க ஸ்டாக் இருக்கு நினைக்கிறேன். அவர் சொல்ல போனால் இந்த கடைக்கார்ட்டு இருக்கிற இந்த கடைக்கார்ட்ட முதலாளி முதலாளியாண்டு இந்த கடையை உருவாக்கினோம். மிக்ரோஸ் அப்படின்ற கடையை உருவாக்கினோன்னா ஆல்கஹால் குடிக்கிற இல்லையா, இந்த கடையில் இப்போ வரைக்கும் ஆல்கஹால்ன்றது விற்கிறேன். அதாவது சொல்ல போனால் ஆல்கஹாலுக்கு எனக்கு பதிலாக டின்னர் அப்படின்ற ஒரு கதை வந்து அதில் ஆல்கஹாலை மட்டும் விற்கணும். இந்த மிக்ரோஸ் அப்படின்ற கடையில் நீங்கள் ஆல்கஹால் ஒன்றும் வாங்கலாது. அப்படியான ஒரு கதையும் இருக்குது. அதாவது உண்மை கதையாக இருக்குது.